السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றா கருணையும் நம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காண்பித்து தந்த வழியை அப்படியே அச்சுகப்பி சிகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபியீன்கள் மீதும், அத்பாஉ தாபியீன்கள் மீதும், இன்னும் அதன் பின்னால் வந்த நல்லடியார்கள் மீதும், சாலிஹீன்கள் மீதும், முத்தகீன்கள் மீதும் என்றென்று நிலவற்றுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான உறவுகளே, தாய்மார்களே, நாம் வரலாறு தரும் படிப்பினை என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு நபித்தோழரனுடைய வரலாறும் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே நாம் 2 வரலாறுகளை பார்த்து இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 3வது ஒரு நபித்தோழரை பார்க்க இருக்கிறோம். இந்த நபித்தோழர் எப்படி என்று சொன்னால், இந்த நபித்தோழர்களிலேயே அதிகமாக அறிவு அதிகமாக வழங்கப்பட்ட ஒரு நபித்தோழராக இவர் இருக்கிறார். மேலும் நபித்தோழர்களிலேயே அதிகமாக ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன என்பதை அதிகம் அறிந்தது இந்த நபித்தோழராக இருக்கிறார். யார் இந்த நபித்தோழர்? அவர்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் ஒரு மதீனாவாசியாக இருக்கிறார், அன்சாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் எப்பொழுது பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஹிஜ்ரத்திற்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னாலே மதீனாவில் பிறக்கக்கூடியவராக யார் இருக்கிறார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இவங்க இப்போ இஸ்லாத்தை எப்படி ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மதீனாவில் ஒரு நபித்தோழர் வந்தார். அவர் மூலியமாக மிகப்பெரிய தலைவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த அநேகமான மக்கள், அநேகமான குடும்பத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, அந்த நபித்தோழர் யார்? எந்த நபித்தோழர் மூலியமாக அதிகமான மக்கள் மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க? எந்த நபித்தோழர் மூலியமாக? சஅத் இப்னு முஆத். போன வாட்டி அவருடைய பேச்சில் அவருடைய அந்த சம்பவத்தை தான், அவருடைய வரலாறை தான் பார்த்தோம் போன உரையில். நேற்றைக்கு முன்தினம் உரை நிகழ்த்தும் பொழுது அவருடைய பெயரை வைத்து தான், அவருடைய வரலாறை தான் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். அவர் கையில் தான் இவங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதிகமான மதீனாவாசிகள் இவர் கையில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. யார் அந்த மனிதர்? யார் அந்த சஹாபி? சரி, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். சரி, அல்லாஹ் அவங்களை அருள் புரியட்டும். யார் அப்படின்னு சொன்னால், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க கையில் தான் அநேகமான மக்கள் மதீனாவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக என்ன பண்ணோம் பார்த்தோம். இவங்க கையில் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மேலும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், இவங்களுடைய அந்த அஹ்லாக்குகள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்கள் தோற்றத்தில் மிகவும் அழகானவர்களாக இருந்தார்கள். மேலும் அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இவர்தான் முன்மாதிரி இளைஞராக இருந்தார். எதுலாம் அப்படின்னு சொன்னா, பிறருக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், பிறருக்கு காசை கொடை கொடுப்பதாக இருக்கட்டும், காசை வாரி வழங்குவதாக இருக்கட்டும், எந்த ஒரு பண்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்களுக்கு இவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். இவர் அது மட்டுமல்ல, அனைத்து விஷயங்களிலும், எல்லா விஷயங்களிலும் பன்முகத்தன்மை பெற்றவராக, எல்லா விஷயங்களிலும் பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழராக இருந்தார். என்ன விஷயம்? உதாரணமாக, அறிவாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், பிறருக்கு கொடை வழங்குவதாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்திலும் முதன்மையானவராக, எல்லாத்திலும் அந்தஸ்து பெற்றவராக, பன்முகத்தன்மை பெற்றவராக திகழ்ந்தார். யாரே? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் அதாவது ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னாலே என்ன பண்ணாங்க? 18 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்து விட்டார்கள். அதன் பிறகு எப்போ இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்லாத்தை ஏற்றது
இஜிரி அதாவது அன்னலம் பெருமானா இங்கே மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். அதன் பிறகு இரண்டாவது அக்கபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடன்படிக்கையிலே என்ன பண்ணாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் அன்னலம் பெருமானோடு எப்போதெல்லாம் நம்முடைய நேரத்தை கழிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அவர்களிடத்திலிருந்து கல்வியை படிக்க முடியுமோ அந்த அளவிற்கு கல்வியை பயில்வதற்கு, அவர்களிடத்திலிருந்து கல்வியை எடுப்பதற்கு ஆர்வத்தோடு ஆசையோடு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பிறகு ஆர்வத்தோடு ஆசையோடு கல்வியை தேடுவதிலேயே மும்முரமாக இருந்தார்கள். இப்படியே நாட்கள் கழிகிறது. அதன் பிறகு பத்ரு போர் வருகிறது. பத்ரு போரிலே அதாவது இவருக்கு 20வது வயதிலே பத்ரு போரிலே களம் காணுகிறார். பத்ரு போரிலே களம் இறங்குகிறார். முதலாவது 20வது வயதிலேயே பத்ரு போரிலே இறங்குகிறார். அதன் பிறகு உஹது போரிலே கலந்து கொள்கிறார். அதன் பிறகு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த போரிலெல்லாம் இருந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து அனைத்து போர்களிலும் கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். 20 வயதிலே ஆரம்பித்த போர் 20 வயதிலே களத்தில் இறங்க ஆரம்பித்தார். அவர் வாழ்நாள் முழுக்க களம் காணக்கூடியவராக, வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வினுடைய பாதையிலே யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு எதிராக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு எதிராக வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக களத்திலே நிற்கக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வினுடைய பாதையிலே நின்று போர் செய்யக்கூடியவராக யார் இருந்தார், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இவங்களுடைய வரலாற்றில் நாம் இன்னொரு செய்தியை பார்க்கலாம். என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்கா அதாவது மக்காவினுடைய வெற்றி கிடைத்து விட்டது. எப்பொழுது ஹிஜ்ரி 8 மக்காவினுடைய வெற்றி கிடைக்கிறது. மக்காவினுடைய வெற்றி கிடைத்தால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, மதீனாவுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். உடனே அன்னலம் பெருமானார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மக்களுக்கு அதாவது மக்கா வாசிகளுக்கு நீங்கள் முஃப்தியாக இருங்க, நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அந்த மக்களுக்கு மார்க்க சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து விட்டு எங்கே போகிறாங்க, மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். இவர்தான் 7 ஆண்டுகள் மட்டும்தான் இஸ்லாத்தில் இவர் அதாவது கல்வியை கற்றிருக்கிறார். அன்னலம் பெருமானோரோடு இருந்திருக்கிறார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுக்கிறார்கள், மக்காவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீங்கள் குர்ஆனை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இன்னும் நீங்கள் ஃபத்வா கொடுக்க வேண்டும் என்பதாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பை என்ன பண்ணுறாங்க, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு ஒப்படைக்கிறார்கள். எப்போ ஃபத்ஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு இவர்தான் அங்கு ஆசிரியராக அந்த மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதன் பிறகு என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு வருகிறார்கள். யார், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அப்படி மதீனாவுக்கு வரும் பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, திரும்பி அவரை வேற ஊருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேற ஊருக்கு முஃப்தியாக அனுப்புகிறார்கள். அந்த ஊருக்கு அனுப்புவதற்கு முன்னால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையை பிடித்துக்கொண்டு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னி லா உஹிப்புக யா முஆத், வல்லாஹி இன்னி லா உஹிப்புக யா முஆத், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், யா முஆத், முஆதே உன்னை நான் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நிச்சயமாக நான் உன்னை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் குறித்தான உறவுகளே, எப்படிப்பட்ட சிறப்பு! அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு மனிதரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் என்பதை நாம் உறுதி செய்து விடலாம். அல்லாஹ் அன்னலம் பெருமானார் ஒரு மனிதரை நேசித்து விட்டார்கள் என்றால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம், அவர் சொர்க்கத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர் என்பதை நாம் அதன் மூலியமாக விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அன்னலம் பெருமானார் அதிகமான நபர்களை எல்லாம் யாரையும் எப்படிலாம் நேசிக்க மாட்டாங்க, யாரையும் சொர்க்கத்திற்கு யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவரை தான் அன்னலம் பெருமானார் நேசிப்பார்கள், அவர் சொர்க்கத்திற்குரியவராக இருப்பார். அப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நான் உன்னை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன்னை நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பதிலாக இவர் சொல்லுகிறார், அன்னலம் பெருமானாரே நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்பொழுது அன்னலம் பெருமானார் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், ஊசிக யா முஆத், நான் உனக்கு ஒரு விஷயத்தை வசியத்து செய்கிறேன், நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன். லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், நீ இந்த பிரார்த்தனை, நான் உனக்கு இப்போ ஒரு பிரார்த்தனை சொல்லித் தருவேன், இந்த பிரார்த்தனை நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கண்டிப்பான முறையில் ஓதக்கூடியவனாக
கூடியவனாக இரு என்பதாக சொல்லிவிட்டு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்தி. இறைவா அஇன்னி அலா திக்ரிக, உன்னை நினைவு கூறுவதற்கும், அலா ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்திக், உனக்கு நல்ல முறையிலே உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ அருள்பாலிப்பாயாக, உதவி செய்வாயாக என்னுடைய இறைவா என்கின்ற பிரார்த்தனை என்ன பண்றாங்க? அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யோகமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகை முடித்தது பிறகு என்ன பண்ணணும்? நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வை புகழ்வது என்னது? அல்லாஹ் திக்ரு செய்வது என்பதும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பதும், அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்குவது என்பதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நிஅமத். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தந்தான் அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினேன் அப்படின்னு சொன்னா அதற்கு பதிலாக, அதாவது அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தி விட்டேன் என்றால் அந்த நன்றி செலுத்தினதற்கு இன்னொரு முறை நான் நன்றி செலுத்த வேண்டும். அதாவது அந்த நன்றி செலுத்துவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானா இல்லையா, அந்த பாக்கியத்திற்காக வேண்டி நான் இன்னொரு முறை நன்றி செலுத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹ்வை நல்ல முறையில் வணங்கக்கூடிய நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரார்த்தனை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்காக வேண்டி இவர்களை வாகனத்தில் வைத்துக் கொண்டு அண்ணலம் பெருமானார் அந்த வாகனத்தினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு இவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே வருகிறார்கள். யா முஆத், அப்படி சொல்லுகிறார் அண்ணலம் பெருமானார் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யா முஆத் இன்னக அஸா அன் அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா வ லஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. அதாவது ஓ முஆதே, நீ என்னை சந்திப்பது இதுதான் கடைசி சந்திப்பாக இருக்கலாம், இதுதான் கடைசி சந்திப்பாக இருக்கலாம். இந்த ஆண்டுக்கு பிறகு நீ என்னை சந்திப்பாயா என்பது தெரியாது. வலஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி வ கப்ரி, இதற்கு பின்னால் நீ இதற்கு பின்னால் இங்கு மதீனாவுக்கு வந்தே என்றால் நீ என்னுடைய பள்ளிவாசலையும் மஸ்ஜிது நபவியையும் என்னுடைய கபரையும் தான் நீ கடந்து செல்லக்கூடும் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கள் கலங்கி தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஃபபகா முஆத் ஜஷஅன் லிஃபிராகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு பிரிய போகிறார்கள், அவர்களை விட்டு நான் பிரிய போகிறேன் என்கின்ற அந்த ஒரு கவலையின் காரணத்தினால் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்தவர்கள், அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு துக்கம், ஒரு சோகம் ஒன்று ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்காக வேண்டி உயிர் கொடுப்பதற்கு தயாரான அந்த மனிதர்கள் அண்ணலம் பெருமானார் அவர்களை நேசித்ததற்காக வேண்டி, அண்ணலம் பெருமானார் தன்னை நேசிக்கிறார்கள் என்று சொன்னதற்காக வேண்டி அவர்கள் மீது ஏராளமான அன்பை வைத்தவர்கள், அண்ணலம் பெருமானாரை பின்பற்றுவதிலே அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கழித்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த சகாபாக்களிடத்திலே, அப்படிப்பட்ட அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அண்ணலம் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? நீ இந்த ஆண்டுக்கு பின்னால் என்னை சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடன் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலா நம்மை விட்டு பிரிய போகிறார்கள், ரசூலாவிற்கு மரணம் ஏற்பட போகிறது என்பதை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியே அண்ணலம் பெருமானார் அவர்களை அப்படியே அவர்களை அனுப்பி வைத்து விட்டு அப்படியே மதீனாவின் பக்கம் திரும்பி சொல்லுகிறார்கள், இன்ன அவுலன் நாஸி பி அல் முத்தகூன், எனக்கு மிக நெருக்கமானவர், எனக்கு மிக பாசத்திற்குரியவர், நேசத்திற்குரிய ஒருவர் இருக்க முடியும் என்று சொன்னால் அல் முத்தகூன், யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு தக்வாதாரிகளாக, யாரெல்லாம் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு மிக நேசத்திற்குரியவர், எனக்கு நெருக்கமானவர்கள். மன் கானு ஹைசு கானு, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, அவர்கள் முத்தகீன்களாக, அவர்கள் இறையச்சவாதியாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் தான் எனக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதில் குறித்தான உறவுகளே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு சாதாரண கொஞ்சம் கொஞ்ச சிறப்புகள் கிடையாது. ஏராளமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் குர்ஆனை கற்க வேண்டும் என்றால், நீங்கள் குர்ஆனை சரியான முறையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஹுதில் குர்ஆன மின் அர்பஆ, அதாவது நீங்கள் 4 நபர்களிலிருந்து குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் குர்ஆனை தன்னுடைய உள்ளங்களினால் சுமந்தவர்கள், இவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்து தன்னுடைய உள்ளத்தினால் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள். நீங்கள் இந்த 4 நபர்களில்
இருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை எடுக்க வேண்டும் என்றால் இந்த 4 நபர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அண்ணலம் பெருமானா 4 நபர்களை சொல்கிறார்கள். பாருங்கள், மின் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அதில் முதலாவது நபர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஆக இருக்கிறார். இரண்டாவது சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்த சாலிம் என்கின்ற நபி தோழர். அதன் பிறகு முஆத் இப்னு ஜபல் உபைப் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்கள் 20. அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்தும் நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 4 நபர்களிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களிடத்திலிருந்து குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். அன்பிற்குரித்தான் அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பு! குர்ஆனை நீங்கள் இவர்களிடத்திலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனையோ நபி தோழர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சஹாபிகள் இருந்தும் அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நபர்களிலே ஒரு நபராக யாரை குறிப்பிடுகிறார்கள்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், மன் அராதல் ஃபிக்ஹ, யார் ஒருவர் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அறிய வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, யார் ஒருவர் மட்டும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிய வேண்டும் என்று நாடுகிறாரோ, ஃபல்யதி முஆத் இப்னு ஜபல், அவர் என்ன பண்ணட்டும்? முஆத் இப்னு ஜபல்ட்ட செல்லட்டும். அவர் மார்க்க சட்ட திட்டங்களை பற்றி அதிகமாக அறிந்தவராக, தெரிந்தவராக, அதை பற்றி படித்தவராக இருக்கிறார் என்பதாக உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை சொல்லுகிறார்கள் பாருங்கள், அவர்கள் எப்படி வர்ணித்து கூறுகிறார்கள் பாருங்கள். அண்ணலம் பெருமானார் யதி முஆத் இப்னு ஜபல் யௌமல் கியாமா இமாமுல் உலமா பிரத்வா, நாளை மறுமை நாளிலே முஆத் இப்னு ஜபல் மறுமை நாளிலே வருவார். எப்படி தெரியுமா வருவார்? இமாமுல் உலமா, இந்த உலகத்திலே யாரெல்லாம் உலமாக்களாக, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியான முறையிலே கட்டுப்பட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அது அனைத்தையும் முழுமையாக கற்றுக்கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆலிம் அல்லாமா உலமா என்று இருக்கிறாரோ, மார்க்கத்தினுடைய நாடிகளாக அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தலைவராக முன்வந்து சிறப்பு பெற்றவராக, அந்தஸ்து பெற்றவராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளை மறுமை நாளிலே இருப்பார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எல்லா உலமாக்களுக்கும், எல்லா ஆலிம்களுக்கும் இவர்தான் அந்தஸ்திலே உயர்ந்தவராக, எல்லா உலமாக்களுக்கும் இமாமாக நாளை மறுமையிலே வரக்கூடியவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதாக அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இவர்களுடைய கல்வி ஞானத்தை குறித்து அண்ணலம் பெருமானா சொல்லும் பொழுது, அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய உம்மத்தின் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய, அதிக இரக்கம் படைத்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார். வ அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி தஆலா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இந்த மார்க்கத்தினுடைய காரியங்களை, இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை சரியான முறையிலே உறுதியாக பிடித்துக் கொள்பவர், உறுதியாக பின்பற்றக்கூடியவர், அதில் தீவிரம் காட்டக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். மேலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது வெட்கத்திலே மூழ்கியவர், வெட்கம் அதிகம் படித்தவர், என்னுடைய சமுதாயத்திலே வெட்கம் அதிகம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். வாக்குல்லாஹும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய மார்க்கத்திலே, அதாவது என்னுடைய உம்மத்திலே இந்த மக்களுக்கு சட்ட திட்டங்களை, அதாவது தீர்ப்பு வழங்கக்கூடியவராக, முஃப்தியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். வ அலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இந்த மார்க்கத்திலே, இந்த உம்மத்திலே அதிகம் ஹலால் ஹராம் என்ன என்பதை அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். வ அஃப்ரதுஹும் ஸைத் இப்னு சாபித், மேலும் ஃபராயிதுகளை, அதாவது இந்த குடும்ப சட்டத்திட்டங்களை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த வாரிசு உரிமை சட்டத்திட்டங்களை அதிகமாக அறிந்தவர் ஸைத் இப்னு சாபித்தாக இருக்கிறார். வ அக்ரஹுஹும் உபைப் இப்னு கஅப், மேலும் குர்ஆனை நல்ல முறையில், அழகான முறையில் ஓதக்கூடியவராக உபைப் இப்னு கஅபாக இருக்கிறார். வலி குல்லி உம்மத்தின் அமீன் வ குல்லி உம்மத்தின் அமீன் வ அமீனு ஆதிஹில் உம்மா அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர், ஒரு உண்மைக்குரியவர் இருப்பார். வ அமீனு ஆதிஹில் உம்மா, என்னுடைய சமுதாயத்திற்கு உண்மைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர் யார் அப்படின்னு சொன்னால் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கு குறித்தான உறவுகளே, இதில் அண்ணலம் பெருமானார் குறித்து சொல்லும் பொழுது, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்கள்? இந்த மார்க்கத்திலேயே, இந்த உம்மத்திலேயே ஹலால் ஹராமை அதிகமாக அறிந்தவர் ஒருவர் இருப்பார் என்றால் அவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே
மக்களுக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு சிலர்கள் இருந்தார்கள். ரசூலா இருந்தும் மக்களுக்கு ஃபத்வா, அதாவது மார்க்க சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இருந்தார்கள். அதிலே முஹாஜிர்களாக 3 நபர்கள் இருந்தார்கள். யார் யார் அப்படின்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள், அலி ரதியல்லாஹு அவர்கள். அதே போன்று அன்சாரிகளிலே 3 நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரு? உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்கள், ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அவர்கள். இவர்கள் 6 பேரும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழும் பொழுது அவர்களுடைய காலத்திலேயே மக்களுக்கு மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அதாவது ஹதீஸ்களிலே, வரலாற்றுகளில் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்கு குறித்தான உறவுகளே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் பொழுதே மக்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுத்தவராக முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இப்படிப்பட்ட சிறப்பை கொண்ட இந்த முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்கள், இவர்களுக்கு ஒரு நாள் மரணம் வருகிறது. இவர்கள் ஷாம் நாட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே ஹலீஃபாவாக அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதாவது ஷாமிற்கு சென்று ஹிம்ஸ் என்ற பகுதிக்கு சென்று விடுவார்கள். அப்படியே அங்கு காலங்கள் ஓடும். அப்படி காலங்கள் ஓடும் பொழுது அவர்களுக்கு அங்கே ஒரு நோய் ஒன்று பரவும். தாவூன் அம்வாஸ் என்கின்ற ஒரு நோய், தாவூன் அம்வாஸ் என்கின்ற, அதாவது பிளேக் நோய், கொள்ளை நோய் என்கின்ற ஒரு நோய் பரவியது. அதிலே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் அமீனு ஆதில் உம்மா என்பதாக சொன்னார்கள் அன்னலம் பெருமானார். இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரிய உண்மையாளவர் என்பதாக சொன்னார்களே, அந்த நாட்டில் அன்றைக்கு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரதியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்தார்கள். அந்த நோயின் காரணத்தினால், அந்த பிளேக் நோயின், கொள்ள நோயின் காரணத்தினால் அபூ உபைதா ரதியல்லாஹு அவர்கள் அதாவது அதிலே மரணிக்கிறார்கள். அந்த நோயின் காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார்கள். அதன் பிறகு கலீஃபாவாக முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் வருகிறார்கள். அந்த நோயின் காரணத்தினால் இவர்களும் பாதிக்கப்பட்டு இவர்களும் மரணிக்கிறார்கள். இவர்களுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய 2 மனைவிமார்களும் மரணிக்கிறார்கள். இவர்களுடைய பிள்ளைகளும் இந்த நோயின் காரணத்தினால் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே அந்த நேரத்தில் இருந்த மக்கள் கேட்கிறார்கள், ஓ முஆதே, முஆத் ரதியல்லாஹு அவர்களே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக இருக்க நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் அழுகிறீர்கள்? அதாவது நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்பதாக அந்த மக்கள் கேட்டவுடன் அவர் சொல்கிறார், மா அபுகா ஜஸஅன் மினல் மௌதி இன் ஹல்லபி, நான் என்னுடைய மரணத்தை நினைத்து நான் அழவில்லை. வலா துன்யா தரக்துஹா பாதி, இந்த உலகத்தில் நான் எனக்கு பின்னால் விட்டு செல்வதை நினைத்து நான் அழவில்லை. நான் எதற்கு தெரியுமா அழுகிறேன்? வலாக்கின் இன்னமா ஹிய கப்தத்தான் ஃபலா அத்ரி மின் ஐ கப்தத்தைனி அன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை ஒரு கையிலும் தீயவர்களை ஒரு கையிலும் எடுப்பான். எந்த அல்லாஹ் தஆலா எடுக்கக்கூடிய அந்த கைகளிலே நான் எந்த கையிலே இருப்பேன் என்பதாக நான் அறியவில்லை. அதை நினைத்துதான் அழுகிறேன் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயிலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நம்மால் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியதான உறவுகளே, இவர்கள் 38 வயதிலே அல்லது 34, 36 என்பதாக மரணித்தார்கள் என்பதாக இவர்களுடைய மரணத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எப்படி மரணித்தார்கள்? அந்த பிளேக் நோயின் காரணத்தினால், கொள்ள நோயின் காரணத்தினால் மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரியதான உறவுகளே, இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பின் என்ன தெரியுமா? கல்வியை கற்பதிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, கல்வியை கற்பதிலே அதிகமாக ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு கல்வியை நாம் கற்க வேண்டும், அந்த அளவிற்கு கல்வியை நாம் ஈடுபாடு செலுத்த வேண்டும். 7 ஆண்டுகள் தான் அன்னலம் பெருமானாரோடு அவர்கள் கல்வி பயின்றார்கள். 8வது ஆண்டு மக்காவாசிகளுக்கு முஃப்தியாக, மக்காவாசிகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்க மனிதராக மாறினார். அதே போன்று யமன் வாசிகளுக்கு அடுத்து மாறினார். குறித்தான உறவுகளே, கல்வியில் எந்த அளவுக்கு தேடல் ஆசை இருந்திருந்தால் அவர் எப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மக்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருப்பார். ஆக நம்மால் முடிந்த அளவு கல்வியை தேடக்கூடியவர்களாக, கல்வியை தேடி தேடி படிக்கக்கூடியவர்களாக, அதில் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2வது விஷயம் என்னவென்றால், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு ஏவி விட்டார்கள் என்றால் அதை அப்படியே கட்டுப்பட்டு விட வேண்டும், அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு விட வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அன்னலம் பெருமானார் சொன்ன எல்லா விஷயங்களிலும் முழுமையாக கட்டுப்பட்டவராக இருந்தார். எல்லா நபித்தோழர்களும் அப்படிதான். எல்லா நபித்தோழர்களும் அன்னலம் பெருமானார் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆக அன்னலம் பெருமானார் நமக்கு இந்த விஷயத்தை ஏவி இருக்கிறார்கள், இந்த விஷயத்தை தடுத்திருக்கிறார் என்று தெரிந்தால் அதை விட்டு உடனடியாக அதற்கு கட்டுப்பட்டு நாம் அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்கு குறித்தான உறவுகளே, இவ்வளவு சிறப்பு பெற்ற இவர், அல்லாஹ்வினுடைய தூதருடைய நேசத்திற்குரியவர் என்பதாக அன்னலம் பெருமானாருடைய வாயிலே சொல்ல, அன்னலம் பெருமானாருடைய வாய்
வாயிலிருந்தே சொல்லப்பட்ட சுப செய்தி வழங்கப்பட்ட இந்த மனிதர் மரண தருவாயில் எதை நினைத்து அழுகிறார்? மூன்றாவது படிப்பினை என்னவென்றால், நாம் எல்லாம் என்னென்னமோ பாவங்களை செய்கிறோம், என்னென்னவோ தீமைகளை செய்கிறோம், குற்றங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் நமக்கு இது போன்ற கவலைகள் ஏற்படுவது கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கே கட்டுப்பட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லையே கேட்டு வாழ்ந்த அந்த மக்கள், அல்லாஹ்வினுடைய தூதரையே நேசித்து அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட மக்கள் மரண தருவாயில் எப்படி அழுதார்கள்? அல்லாஹ் நல்லவர்களை ஒரு கையிலே எடுப்பான், தீயவர்களை ஒரு கையிலே எடுப்பான், அதில் எந்த கையில் என்ன எடுக்க போறான் என்று தெரியவில்லை என்பதாக அதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இன்றைய குறித்தான உறவுகளே, எப்படிப்பட்ட ஒரு பயம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அச்சம் பாருங்கள். வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட அந்த நபித்தோழருடைய இறுதியினுடைய அந்த வாழ்க்கை, அவருடைய மரணத்தினுடைய அந்த பயம் எப்படி இருந்தது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நமக்கும் மரணம் வரப்போகிறது, நாமும் மரணத்தை அடைய இருக்கிறோம். அந்த நேரத்திலே அதற்கு முன்னால் நாம் எதை தயாரித்து வைக்க வேண்டும்? அதற்கு முன்னால் அண்ணலம் பெருமானார் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நாம் எப்படியெல்லாம் கட்டுப்பட முடியுமோ அப்படி கட்டுப்பட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காகவே அல்லாஹ்வினுடைய தூதருக்காகவே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். மேலும் எதை கேட்டோமோ அந்த வாழ்க்கையை, அந்த வரலாற்றை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்கு குறித்தான உறவுகளே, அப்படி சீர்திருத்தம் செய்வதன் மூலமாக சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மா இன்தி வ இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.